அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன் கருணையாளன், அன்பாளன். அவனுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றும் அவனுடைய தனித்துவமான ஆற்றலையும் பண்புகளையும் வெளிப்படுத்துகின்றன. அந்த பெயர்களில் ஒன்றுதான் அல்-முதில். இந்த பெயர் பொதுவாக இழிவுபடுத்துபவன் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனால் இதன் ஆழமான அர்த்தம் வெறும் இழிவுபடுத்தலை கடந்தது. அல்-முதில் என்ற பெயர் அல்-முயிஸ் என்ற பெயருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. அல்-முயிஸ் என்றால் கௌரவப்படுத்துபவன். அல்லாஹ் சிலருக்கு இம்மையிலும் மறுமையிலும் கௌரவத்தை அளிக்கிறான், அதே சமயம் சிலருக்கு இழிவையும் அளிக்கிறான். இதுவே அல்-முதில் என்ற பெயரின் மையக் கருத்து. அல்லாஹ்வின் இழிவுபடுத்துதல் என்பது வெறுமனே ஒரு தண்டனை அல்ல, அது அவனுடைய நீதியின் வெளிப்பாடு. உலகத்தில் அநீதி இழைப்பவர்கள், பெருமை பேசுபவர்கள், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்கள், அல்லாஹ்வின் வழியை புறக்கணிப்பவர்கள் ஆகியோரை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறான். உதாரணமாக ஃபிரவுன், நும்ரூத் போன்ற கொடுங்கோல் மன்னர்கள் இறுதியில் இழிவுபடுத்தப்பட்டு அழிந்தார்கள். மனிதன் சில சமயங்களில் தனது அதிகாரத்தாலும் செல்வத்தாலும் அறிவாலும் அகங்காரம் கொள்கிறான். இந்த அகங்காரம் அவனை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து திசை திருப்புகிறது. அப்பொழுது அல்லாஹ் அந்த அகங்காரத்தை அடக்க அவனை இழிவுபடுத்துகிறான். இது ஒரு மனிதனுக்கு அவனுடைய பலவீனம் மற்றும் அல்லாஹ்வின் ஆற்றல் பற்றி புரிய வைக்க உதவுகிறது. இம்மையின் இழிவு ஒருவேளை தற்காலிகமானதாக இருக்கலாம், ஆனால் மறுமையில் உள்ள இழிவு மிகவும் கடுமையானது. குரானில் அல்லாஹ்வின் வழியை மறுப்பவர்கள் மறுமையில் இழிவுபடுத்தப்படுவார்கள் என்று பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் நரகத்தின் நெருப்பில் இழிவுபடுத்தப்பட்ட நிலையில் இருப்பார்கள். இது இஸ்லாமிய நம்பிக்கையின்படி ஒரு நிரந்தரமான தண்டனை. அல்-முதில் என்ற இந்த திருநாமம் அல்லாஹ்வின் அளவற்ற ஆற்றலையும் அவனது நீதியையும் நமக்கு நினைவூட்டுகிறது. அவன் ஒருவன் மட்டுமே ஒருவருக்கு இழிவையும் மற்றொருவருக்கு கொரவத்தையும் அளிக்க முடியும். ஆகவே நாம் பெருமை கொள்ளாமல் அல்லாஹ்வின் வழியில் நேர்மையுடன் வாழ வேண்டும். நம் செயல்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அவனுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் இழிவுபடுத்தப்படுவதிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன்.